السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. كم من فئة قليلة غلبت فئة كثيرة بإذن الله والله مع الصابرين. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا تمنوا لقاء العدو واسألوا الله العافية، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரில் அன்புடையவன் எல்லாம் அல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹுவின் அருளும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை அண்ணனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக உலகெங்கும் அல்லாஹின் மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்கின்ற உயரிய லட்சியத்தோடு தங்களது உயிர்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஷுஹதாக்கள், சிறையில் வாடக்கூடிய சகோதரர்கள், ஜுமா என்கிற உன்னதமான அமலுக்காக இங்கே குழுமி இருக்கிற நம் எல்லோரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் பொழியற்றுமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தின் ஏறத்தாழ இறுதி ஜுமா என்கிற நிலையில் இந்த ஜுமாவிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அடுத்த வாரத்தினுடைய ஜுமா 30வது தினமாக இருப்பதால் கிடைக்கவும் கிடைக்காமல் இருப்பவும் வாய்ப்பு இருக்கிறது. ரமலானுடைய பொன்னான இந்த காலங்கள் ஏறத்தாழ 24 நாட்களை கடந்து இந்த நாட்களிலே நாம் என்னென்ன அமல்கள் செய்திருக்கிறோமோ, நோன்பு உட்பட இறை வணக்கங்களிலே எவ்வளவு தூரம் நாம் ஈடுபட்டு இருக்கிறோமோ, எவ்வளவு சதகாக்கள் செய்திருக்கிறோமோ, இரவு நேரங்களிலே தனிமையிலே எந்த அளவு தூரம் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு இருக்கிறோமோ, அந்த எல்லா அமல்களையும் குறைகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் அல்லாஹ் பொறுத்து கொண்டு அதற்குண்டான பரிபூர்ணமான நற்கூலியை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிறைவாக தந்து அருள் புரிவானாக. நாளை மறுமையிலே இந்த புனித ரமலான் இங்கே குழுமியிருக்கிற ரமலானை எதிர்கொண்ட ஒவ்வொரு சத்திய விசுவாசிகளுக்கும் ஷாஹிதாக, நல்ல சாட்சியாக அல்லாஹ் இந்த ரமலானை ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களும் மிக புனிதமானவை, லைலத்துல் கத்ரை உள்ளடக்கியவை. ரமலானுடைய கடைசி 29வது இரவும் கூட 30வது இரவும் கூட லைலத்துல் கத்ருடைய இரவாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மனதிலே கொண்டு கடைசி வரைக்கும் அந்த எச்சரிக்கை உணர்வோடு நம்முடைய எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை கழிக்கக்கூடிய நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து அருள் புரிவானாக. கண்ணியமானவர்களே, இந்த ஜுமா கடைசி ஜுமா, ரமலானுடைய கடைசி ஜுமா என்கிற அடிப்படையில் உலகெங்கிலும் ரமலானுடைய கடைசி ஜுமா குதுஸ் தினமாக, பைத்துல் முகத்தஸை நினைவு கூறக்கூடிய தினமாக உலகெங்கிலும் நினைவு கூறப்பட்டு வருகிறது. 1988ஆம் ஆண்டு முதல் OIC எனப்படுகிற ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கார்பரேஷன், இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்பு முடிவு செய்து 1988ஆம் ஆண்டுக்கு பிறகிலிருந்து ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய கடைசி ஜுமாவை பைத்துல் முகத்தஸுடைய தினமாக, குதுஸுடைய தினமாக அனுசரிக்க வேண்டும் என்கிற முடிவின் அடிப்படையில் உலகெங்கிலும் இந்த ஜுமா ரமலானுடைய கடைசி ஜுமா குதுஸ் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினத்தை முடிவு செய்ததற்கான காரணம், இதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் யோசிக்கும் பொழுது, யூதர்களால் நீண்ட நெடுங்காலமாக ஆக்கிரமிப்புகளுக்கு ஆளாக இருக்கிற பலஸ்தீனத்தினுடைய பூமி, அதிலும் மிக முக்கியமாக
நம்முடைய முதல் கிபிலாவாக திகழ்ந்து கொண்டிருக்கிற பைத்துல் முகத்தஸ் இன்றைய வரைக்கும் யூத ஆக்கிரமிப்புகளின் கீழ் அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. யூத ஆக்கிரமிப்புகளின் கீழ்தான் பைத்துல் முகத்தஸ் இருந்து வருகிறது. அதனை மீட்டெடுப்பதற்காகத்தான் அந்த பாலஸ்தீன பூமியில் எந்த விதமான மிகப்பெரிய ஆயுத படங்களோ படைபடங்களோ இல்லாமல் சாதாரண சாமானிய மக்கள் தங்களது இன்னுயிர்களை நித்தமும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற அந்த வரலாறு காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிற சூழல்களை பார்க்கிறோம். அந்த வரலாற்றின் பின்னணியில் பைத்துல் முகத்தஸினுடைய தற்போதைய நிலை எப்படி இருக்கிறது? மஸ்ஜிதுல் அக்ஸாவின் தற்போதைய நிலை என்ன? மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்காக நடந்து கொண்டிருக்கிற பாலஸ்தீன மக்களுடைய போராட்டத்தின் நிலைப்பாடுகள் என்ன? அந்த மக்கள் எவ்வளவு தூரம் அதனை மீட்டெடுப்பதற்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் முஸ்லிம் சமூகம் மறந்தோ அல்லது கவனக்குறைவாகவோ இருந்துவிடக் கூடாது. அதை பற்றி குறைந்தது பாலஸ்தீன் அல்லாத பூமியில் வாழக்கூடிய முஸ்லிம் சமூகம் அந்த மக்களை பற்றி கட்டாயம் சிந்திக்க வேண்டும். குறைந்தது வருடத்தில் ஒரு முறையாவது அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நினைவு கூற வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு உறுதி செய்யப்பட்ட முடிவு செய்யப்பட்ட ஒரு தினம்தான் ரமலானுடைய கடைசி ஜுமா பொது சிறைய தினம் என்கிற அந்த அறிவிப்பு. அந்த அடிப்படையிலே தான் நாமும் அல்லாஹ்வின் அருளால் நம்முடைய பள்ளியில் ஒவ்வொரு வருடத்தினுடைய ரமலானின் கடைசி ஜுமாவையும் பொதுசை நினைவு கூறக்கூடிய வகையில் அந்த உரைகளை செய்திகளை நாம் அமைத்து வருகிறோம். அன்பானவர்களே, நாம் இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த வருடத்தினுடைய பாலஸ்தீனத்தின் நிலை என்ன? கடந்த ரமலான் எப்படி இருந்தது பாலஸ்தீனத்தில் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். ஒரு மிகப்பெரிய இழப்புகளுக்கு மத்தியில் நித்தம் நித்தம் மரண ஓலங்களை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய உயிர் சேதங்களை அர்ப்பணிப்புகளை காணக்கூடிய சுகதாக்களை கொத்து கொத்தாக கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான் கடந்த ரமலானுடைய காலத்திலே நடந்து கொண்டிருந்ததை நாம் எல்லாம் அறிவோம். ஏறத்தாழ 2023 அக்டோபர் 7 வரலாற்றில் அந்த வரலாற்றில் நடந்த நிகழ்வுகளை மிக துல்லியமாக நினைவிலே அடிக்கடி நினைவு கூறுவது மிக அவசியமானது. 2023 அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகு பாலஸ்தீன மக்கள் அனுபவித்த துயரங்கள் ஏறத்தாழ 2 வருட காலம் நீடிக்கிறது. ஏறத்தாழ 2 வருட காலம் சொல்லனா துயரங்களை அந்த பாலஸ்தீனத்தினுடைய மக்கள் யூத இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக அந்த படைகளுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்து தங்களுடைய மிக பெரும் ஜிஹாதிய போராட்டத்தின் வழியாக தங்களது உயிர்களை அர்ப்பணித்த அந்த நிகழ்வு என்பது 2 வருட காலம் நீடிக்கிறது. அந்த 2 வருட காலத்திலே பல்லாயிரக்கணக்கான சுகதாக்களை அந்த பூமி கொடுத்திருக்கிறது. எல்லாம் எதற்காக? மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டெடுப்பதற்காக. மஸ்ஜிதுல் அக்ஸா என்கிற அந்த புனித பள்ளியை, புனித ஸ்தலத்தை, அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒற்றை லட்சியத்தோடு தங்களுடைய உயிர்களை கொத்து கொத்தாக அந்த மக்கள் கொடுத்து வந்ததை பார்க்கிறோம். இது கடந்த வருடத்தினுடைய நிகழ்வு. ஏறத்தாழ 2 வருடம் நீடித்தது. அதற்கு முன்பும் கூட அவர்கள் அதே நிலைதான். நீண்ட நெடுங்காலமாக அவர்கள் போராட்டத்தினுடைய வாழ்க்கையை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள். இந்த உலகத்திலே பாலஸ்தீன மக்களை போல போராட்டத்தை மட்டும் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை நீங்கள் எங்காவது காட்டுவதற்கு சொன்னால் இல்லை என்பதுதான் உலக வரைபடத்தில் நம்மால் பார்க்க முடியும். அந்த அளவு தூரம் அர்ப்பணிப்புகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்த அவர்கள் 2003 2023 25 வரைக்கும் உள்ள இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் கொடுத்த தியாகங்கள், அவர்கள் கொடுத்த அர்ப்பணிப்புகள், உயிர்கள் என்பது அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு பாலஸ்தீனத்துடைய வரலாற்றில் அமைந்து போயிருக்கிறது. ஏறத்தாழ லட்சத்திற்கும் நெருக்கமான உயிர் பலிகளை, சுகதாக்களை அவர்கள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்காக, புனித பூமிக்காக அந்த 2 ஆண்டுகளிலே கொடுத்திருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமாக நாம் நினைவு கூற வேண்டிய செய்தி என்பது, அதிலே பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பச்சிளம் குழந்தைகள் என்பதுதான். பச்சிளம் குழந்தைகள் அந்த பிஞ்சு வயதில் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றிய எந்த அறிவும் ஞானமும் இல்லாத போதிலும் கூட அவர்கள் அந்த அர்ப்பணிப்புகளை செய்திருக்கிறார்கள். வரலாற்றில் அவர்கள் என்றென்றுக்கும் நிலைத்து பேசப்படுகிற ஒரு மிகப்பெரிய தியாகத்தை குழந்தைகள் கொடுத்திருக்கிற, குழந்தைகளுடைய சுகதாக்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிற ஒரு காலகட்டமாக அந்த 2 வருடங்கள் அமைந்திருந்தது என்பதை நாம் எல்லாம் அறிவோம் அன்பான சகோதரர்களே. எனவே
கடந்த காலத்தினுடைய அந்த வரலாறுகளை நினைவு கூறுதல் என்கிற அடிப்படையிலே உருவாக்கப்பட்டதுதான் இந்த குத்ஸுடைய தினம். அந்த எல்லா நிகழ்வுகளையும் அவர்கள் எதிர்கொண்டது, மிகப்பெரிய அர்ப்பணிப்புகளை அவர்கள் எதிர்கொண்டதற்கு பின்னால் அடித்தளமாக இருந்தது அல்லாஹ்வுடைய பேருதவிதான். அல்லாஹ்வினுடைய அருளால், அல்லாஹ்வினுடைய பேருதவியால் தான் மிக பெரும் சர்வாதிகார அந்த சக்திகளை சாமானிய மக்களாக இருந்து கொண்டு அவர்கள் எதிர்கொண்டதற்கான அடிப்படை அவர்களுக்கு அஸ்திவாரமாக இருந்தது அல்லாஹ்வினுடைய அருளும் அல்லாஹ்வினுடைய உதவியும் தான். அன்பானவர்களே, உலகமே வியத்து பார்க்கக்கூடிய அளவிற்குண்டான ஒரு மக்கள் தான் பாலஸ்தீன மக்கள். சாதாரணமாக இன்றைக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் கிடைக்காது என்கிற அந்த அறிவிப்பை பார்த்ததற்கு பின்னால் நம்முடைய பதட்டங்களும், நம்முடைய ஓட்டங்களும், நம்முடைய தயாரிப்புகளும், நம்முடைய ப்ரிப்பரேஷன்ஸ், பிளானிங் எல்லாம் எப்படி இருக்கிறது யோசிக்க வேண்டும். பரஸ்பரம் நினைவுபடுத்திக் கொள்வதே கடந்த ஒரு வார காலமாக இந்தியா முழுக்க ஒருவரை நினைவுபடுத்திக் கொள்வதே ரமதானை பற்றி அல்ல, கேஸை பற்றி தான். சிலிண்டர் வாங்கி அடிஷனல் வச்சுக்கோங்க, தீர்ந்து போயிட போது, பெட்ரோலுக்கு ஏதாவது முன்னேற்பாடு பண்ணிக்கங்க, எப்ப வேணாலும் விலை உயரலாம், சில இடங்களிலே விலை உயர்ந்து இருக்கிறது. இப்படியாக இது போன்ற ஒரு பெரிய கற்பனைகளும் திட்டமிடுதல்களும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அந்த மக்கள் எதையுமே எதிர்பார்க்காத ஒரு சூழலில் அவர்களுடைய இலக்கும், அவர்களுடைய லட்சியமும், அவர்களுடைய சிந்தனையும், அவர்களுடைய இரத்த நாணங்களுடைய அத்தனை ஓட்டங்களும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை இந்த யூத சமூகத்திடம் இருந்து நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதை தவிர கண் விழித்ததிலிருந்து உறங்கும் வரைக்கும் உண்டான சிந்தனைகள், ஏன் உறக்கத்திலும் கூட அவர்களுக்கு கனவுகள் வந்தாலும் கூட மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றிய கனவுகள் தான் வருமே தவிர வேறு எதை பற்றியும் சொந்த விஷயங்களை பற்றிய கனவுகள் வராது என்று நாம் நினைக்கிற அளவிற்குண்டான ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்புகளுக்கு சொந்தக்காரர்கள் தான் அந்த பாலஸ்தீன மக்கள். உலகமே வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த நாகரீக உலகில் இவர்கள் செய்யக்கூடிய அந்த அர்ப்பணிப்புகள், இந்த நாகரீக உலகில் மக்கள் எல்லாம் எதையோ நோக்கி போய்கொண்டிருக்கிற சூழலில் இத்தனை அர்ப்பணிப்புகளை செய்துவிட்டு இவர்களால் எப்படி வாழ முடிகிறது? இத்தனை அர்ப்பணிப்புகளை, தியாகங்களை செய்துவிட்டு இவர்கள் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த சமூகம் இன்னும் உயிரோட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அது அல்லாஹ்வினுடைய அருள் இல்லாமல், உதவி இல்லாமல் அது சாத்தியப்படாது என்று உலகம் இயக்கக்கூடிய அளவிற்குண்டான அர்ப்பணிப்புகளை செய்யக்கூடிய மக்களாக அந்த மக்களே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக உலகத்திலே இருக்கிற இதர முஸ்லிமீன்கள், உலகம் முழுக்க பாலஸ்தீன மக்களுடைய நிலைகளை கண்கூடாக பார்க்கக்கூடிய மற்ற முஸ்லிம்கள் அவர்கள் அந்த வரலாறுகளை, அவர்களுடைய செய்திகளை, அவர்களுடைய நிலைகளை நினைவுபடுத்திக் கொள்வது மிக அவசியமானது என்கிற ஒரு செய்தியை நாம் நம்முடைய ஆழ்மனங்களிலே பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாலஸ்தீன் என்று வரும் பொழுது மிக முக்கியமாக இங்கே இந்த சுருக்கமான நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டியது, பாலஸ்தீன் என்பது ஒரு புண்ணியமான பூமி, அது அருள்வளங்கள் நிறைந்த ஒரு பூமி, அது அற்புதங்கள் நிறைந்த ஒரு பூமி, அது உலகத்திலே நிறைய அற்புதங்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நிகழ்த்தப்பட்ட அற்புதங்களுக்கு சொந்தமான ஒரு பூமி தான் பாலஸ்தீனம். நிறைய அற்புதங்களை அல்லாஹ் அந்த பூமியிலே நிகழ்த்தி காட்டி இருக்கிறார். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இறை தூதராக அனுப்பப்பட்ட சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு என்பது ஒரு அற்புதமான பிறப்பு. இந்த உலகத்திலே அவர்களை பெற்றெடுத்த சையதுனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்தார்கள். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அற்புத குழந்தையாக இந்த பூமியிலே பிறந்தது பாலஸ்தீனத்துடைய அந்த மண்ணிலே தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு பாலஸ்தீனத்திலே ஏற்பட்டது. அதே போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நமக்கெல்லாம் வரலாறு தெரியும், ஒரு நீண்ட நெடுங்காலம் குழந்தை பாக்கியம் அற்ற நிலையில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. அவர்கள் செய்த பிரார்த்தனைகள், கடைசி வரைக்கும் அந்த பிரார்த்தனையை செய்தார்கள். ரப்பி லா ததர்னி ஃபர்தம் வ அன்த கைருல் வாரிஸீன், இறைவா என்னை தனிமையில் விட்டு விடாதே, இறைவா நான் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள் என்கிற அந்த நிலை ஏறத்தாழ 80 வயது 85 வயதை கடந்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடிய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த வயதில் இனி எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது என்று ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இழந்த ஒரு சூழலில் தான், அந்த வயதில் தான் அல்லாஹு தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குழந்தையாக, ஆண்மகனை அல்லாஹு தஆலா கொடுத்தான். அவர்கள் பிறந்த அந்த பூமியும் அந்த பாலஸ்தீனத்தினுடைய பூமிதான். அதே போல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த அருள் வளங்கள் குர்ஆன் நிறைய எடுத்து கூறுகிறது. ஆண் துணை இல்லாமல் அவர்கள் தனிமையிலே இருந்து தெய்வீக உணர்வை, இறை தியானத்திலே திளைத்திருந்த ஒரு காலகட்டம்
மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. அவர்களை வளர்க்கக்கூடிய, அவர்களை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வழங்கியிருந்தார். அப்படி இருக்கும் பொழுது இறை சிந்தனையோடு வணக்க வழிபாட்டில் இது போன்ற பள்ளியினுடைய அந்த மெஹ்ராபிலே அவர்கள் அமர்ந்து கொண்டு அல்லாஹை நினைவு கூறக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் எப்போதெல்லாம் அவர்களை பராமரிக்கக்கூடிய அந்த உணர்வு வந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கான பணிவிடைகளை மேற்கொள்ளலாம் என்று அந்த பள்ளியை நோக்கி, மெஹ்ராபை நோக்கி செல்லும் பொழுதெல்லாம் அங்கே வகை வகையான கனிவர்க்கங்களை, உணவுப் பொருட்களை அவர்கள் அங்கே இருப்பதை காண்பார்கள். குர்ஆன் சுட்டி காட்டுகிறது, குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மெஹ்ராப், மெஹ்ராப் இருக்கக்கூடிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மெஹ்ராபுக்கு அருகிலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்லும் பொழுதெல்லாம் வஜத இந்தஹா ரிஸ்கா, அந்த இடத்திலே வகை வகையான உணவுகளை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காண்பார்கள். அப்பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பார்கள், இவையெல்லாம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? எப்படி இந்த உணவுப் பொருட்கள் உங்களுக்கு கிடைத்தது? வகை வகையான உணவுகளாக இருக்கிறது என்று கேட்கும் பொழுது காலத்து ரூபாவின் ஐந்தில்லா, இவையெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு கிடைத்தவை என்று சொல்லி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய ரப்பின் உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் அந்த புண்ணிய பூமியிலேதான் நிகழ்ந்தது என்பதை நாம் வரலாற்றுகளின் வழியாக அறிகிறோம். அதே போல சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். ஒரு மிகப்பெரிய நீண்ட தூர பல்வேறு சவால்களை சந்தித்து தங்களுடைய உயிர்கள் இழக்கக்கூடிய ஒரு தருணங்களை எல்லாம் சந்தித்து யமன் தேசத்திற்குள்ளே நுழைகிறார்கள். எகிப்திற்குள்ளே நுழைகிறார்கள். எகிப்திற்குள்ளே நுழைந்து அரசவையிலே அவர்களுக்கென்று ஒரு இடம் கிடைக்கக்கூடிய அளவிற்குண்டான பல்வேறு தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் அங்கே நடக்கிறது. அரசவைக்கு சென்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறுவதற்கு முன்னால் அவர்களுடைய பிறப்பு என்பது அவர்கள் அதற்கான அடித்தளமாக, இடமாக, பரக்கத்திற்குரிய பூமியாக, அவர்கள் பிறந்த பூமியாக அமைந்தது பாலஸ்தீனம் தான். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் அறிவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனின் வழியாக சொல்லனா துயரங்களை, சவால்களை தங்களுடைய வாழ்நாள் முழுக்க சந்தித்து கடைசியில் அவர்களுடைய சமூகமான யூத சமூகத்தை காப்பாற்றுவதற்காக அந்த ஃபிரௌனுடைய ஆக்கிரமிப்பில் இருந்து அவர்களை விடுதலை செய்து செங்கடலை நோக்கி அவர்கள் மிக வேகமாக பயணித்து அல்லாஹ்வினுடைய அற்புதங்களோடு அருளோடு செங்கடலை கடந்து அவர்கள் வந்து சேர்ந்த, யூதர்களை அழைத்துக் கொண்டு வந்து சேர்ந்த பூமி என்பது அது பாலஸ்தீன பூமிதான். இப்படியாக வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால், ஏன் நம்முடைய உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பெரும் அவர்களுடைய நுபுவத்தை நிரூபிக்கக்கூடிய மிக பெரும் அத்தாட்சியாக அமைந்தது மிஅராஜுடைய பயணம். அந்த மிஅராஜுடைய பயணத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பாயிண்டாக, மிக முக்கியமான ஒரு மைய இடமாக அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஆக்கினார். குர்ஆன் சுட்டி காட்டுகிறது அல்லவா, சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு முதலில் அழைத்து சென்று அதற்கு பின்னால் தான் வானுலகை நோக்கி அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டான். அப்படிப்பட்ட அற்புத பயணத்தினுடைய ஒரு மிக முக்கியமான மையப்புள்ளியாகவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஆக்கினான், அந்த பாலஸ்தீனத்துடைய பூமியை ஆக்கினான் என்பதை பார்க்கிறோம். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமோடு அவர்களுடைய வாழ்க்கை பிணைந்திருந்தாலும் சில காலங்கள், சில மாதங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி ஹுத்ராவாக அவர்கள் வணங்கிய காலங்கள் இருக்கிறது. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய மகத்துவம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாள் முழுக்க இருந்திருக்கிறது. மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி, புனித காபத்துல்லாவை நோக்கி தங்களுடைய சொந்த பூமியின் மீது உள்ளான அந்த பிரியங்களை கடந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவின் மீது உள்ளான அந்த பிரியத்தையும் நேசத்தையும் எப்பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க மனதில் கொண்டிருந்தார்கள். அந்த எண்ணங்களை சஹாபாக்களுக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், அந்த உணர்வுகளை பசுமையாக்கி கொண்டே இருந்தார்கள் என்பதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு. அதனால்தான் இப்படி ஹதீஸை பார்க்கிறோம், லா தஷுத்து ரிஹாலு இல்லா ஸலாத்தி மஸாஜித், மஸ்ஜிதுகள் 3 மஸ்ஜிதுகளை தவிர புனித பயணம் என்பது மேற்கொள்ளப்படாது. அதிலே முதல் அந்தஸ்தை பெறுவது மஸ்ஜிதுல் ஹராம், புனித காபத்துல்லாஹ். இரண்டாவது அந்தஸ்தை பெறக்கூடியது மஸ்ஜிதுன் நபவி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய மஸ்ஜிதுன் நபவி மதீனாவில் அமைந்திருப்பது. மூன்றாவது மஸ்ஜிதுல் அக்ஸா. அப்ப நம்ம எல்லோரும் எப்படி புனித பயணங்களை நாம் விரும்புகிறோமோ, மக்காவை நோக்கியும் மதீனாவை நோக்கியும் ஜியாரத் செய்வதை நாம் விரும்புகிறோமோ, அதே போன்ற ஒரு எண்ண ஓட்டமும் விருப்பமும் எது விஷயத்திலே இருக்க வேண்டும்?
மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி என்னுடைய பயணங்கள் இருக்க வேண்டும். அங்கே இருக்கிற நபிமார்களுடைய அந்த புனித இடங்களை, மக்பராக்களை ஜியாரத் செய்யக்கூடிய, அங்கிருக்கக்கூடிய வரலாற்று தடயங்களை பார்த்து அதன் மூலம் படிப்பினை பெறக்கூடிய அந்த நிலைகளை, சந்தர்ப்பங்களை இறைவன் அமைத்து தர வேண்டும் என்கிற எண்ண ஓட்டங்கள் நம்மிடத்திலே வர வேண்டும். மஸ்ஜிதுல் அக்ஸாவின் மீது உள்ள விருப்பத்தினுடைய வெளிப்பாடு அது. எனவே அன்பானவர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸா பாலஸ்தீனம் என்று வரும் பொழுது அந்த பூமி அற்புதங்களை இந்த உலகத்திலே நிகழ்த்தி காட்டிய பூமி என்பதை நாம் முதலில் கவனத்திலே கொள்ள வேண்டும். இரண்டாவது, அந்த மக்கள், அங்கே வாழக்கூடிய மக்கள் அர்ப்பணிப்புகளுக்கு சாட்சியானவர்கள். இந்த உலகத்திலே எத்தனையோ அர்ப்பணிப்புகள் நிகழ்ந்தாலும் கூட பாலஸ்தீன பூமியிலே அந்த மக்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டெடுப்பதற்காக நீண்ட நெடுங்காலமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிற அர்ப்பணிப்புகள் என்பது அது வரலாற்றினுடைய மிக முக்கியமான சாட்சிகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. நான் சொல்வது ஏதோ நபிமார்களுடைய காலத்தில் அந்த நபிமார்களை பின்பற்றிய சமூகங்கள் முன்னெடுத்த முன்னெடுப்புகளை பேசவில்லை. சமகாலத்தில் ஏன் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னால் அந்த பாலஸ்தீன மக்கள் செய்த அர்ப்பணிப்புகளுடைய தியாகங்களை கூட இன்றைக்கு நாம் மணிக்கணக்காக நினைவு கூறலாம். அந்த தூரம் ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்புகளுக்கான சாட்சியாக அந்த மக்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டெடுக்கக்கூடிய அந்த போராட்ட பயணத்தில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது வரலாறு. கடந்த வருடத்திலே அல் ஜசீரா பல்வேறு வீடியோக்களை வெளியிட்டது. பல்வேறு தொலைக்காட்சிகளின் வழியாக அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எடுத்து கூறியது. அதிலே ஒரு நிகழ்வு, கடந்த வருடத்தில் அந்த பாலஸ்தீனத்தினுடைய போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, இஸ்ரேல் ஆக்கிரமிப்புகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் மிகப்பெரிய துயரங்களுக்கு மத்தியில் ஒரு பெண்மணி கடுமையாக அழுகையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காணொளி. அழுவதற்கான காரணம் என்ன? அந்த பெண் கடுமையாக அழுகிறாள். அப்பொழுது அந்த பெண்மணி சொல்கிறாள், இதே புனித ரமலானுடைய காலகட்டம். அந்த பெண்மணி சுட்டி காட்டுகிறாள், கடந்த 2-3 நாட்களாக எந்த உணவும் இல்லை எங்களிடத்திலே. காலையிலும் மாலையிலும் நோன்பு நோற்பதற்கும் சரி, நோன்பு திறப்பதற்கும் சரி, தண்ணீர் மட்டும்தான் எங்களிடத்திலே எஞ்சி இருக்கிறது. தண்ணீரை குடித்துக் கொண்டுதான் நாங்கள் நோன்பு வைத்தோம், தண்ணீரை குடித்துக் கொண்டுதான் நோன்பு திறந்தோம். தண்ணீரை தவிர வேறு எந்த உணவும் எங்களிடத்திலே இல்லை. இப்படியாக 2-3 நாட்கள் கழிந்து விட்டது. 3வது நாள் இஃப்தாருடைய அந்த நேரத்தை சந்தித்து தண்ணீரை கொண்டு நோன்பை திறந்து விட்டோம். என்னோடு என்னுடைய கணவரும் என்னுடைய பிள்ளைகளும் நோன்பு திறந்திருக்கிறார்கள். நோன்பு திறந்ததற்கு பின்னால் கணவரும் பிள்ளைகளும் என்னிடத்திலே வேண்டுகோள் வைக்கிறார்கள், ஏதாவது உணவு இருந்தால் கொடுங்கள், எனக்கு மிகவும் கடுமையான பசியாக இருக்கிறது என்ற ஒரு வேண்டுகோளை வைக்கும் பொழுது அந்த பெண்மணி சொல்கிறாள், அவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய வகையில் இப்பொழுது உணவு எதுவும் கிடையாது, ஒருவேளை நான் முயற்சிக்கிறேன், சஹருடைய நேரத்தில் ஏதேனும் உணவுகள் இருந்தால் உங்களுக்கு நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று சொல்லி உணவை தேடுவதற்காக வேண்டி அதற்கான முயற்சியில் ஈடுபட்ட அந்த பெண்மணி சஹருடைய நேரத்தை அடைகிறாள். உணவு ஆனால் அவருக்கு கிடைக்கவில்லை. சஹருடைய நேரத்திலே தான் தெரிகிறது, உணவு இல்லாமல் சஹருடைய நேரத்தில் எந்த கணவரும் எந்த பிள்ளைகளும் அந்த பெண்மணியிடத்திலே எனக்கு ஏதேனும் உணவு இருந்தால் கொடு, ஏற்பாடு செய்து கொடு என்று வினவினார்களோ, அந்த கணவரும் பிள்ளைகளும் பசியினாலேயே அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள், இறந்து போய்விட்டார்கள் என்கிற செய்தி யாருக்கு தெரிய வருகிறது? அந்த பெண்மணிக்கு தெரிய வருகிறது. அந்த பெண்மணி அதற்கான அழுகைகளை வெளிப்படுத்திவிட்டு, தங்களுடைய வேதனைகளை வெளிப்படுத்திவிட்டு, அந்த வேதனையான கடுமையான கஷ்டத்தின் சூழ்நிலையிலையும் அந்த பெண்மணி சொல்கிற வார்த்தை, சஹருடைய நேரத்தில் நான் உணவை தருவதாக வாக்களித்தேன், சஹருடைய நேரத்தில் என் பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் நான் உணவு ஏற்பாடு செய்து தருகிறேன் என்று வாக்களித்தேன். ஆனால் அந்த வாக்கை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய பொறுப்பை அவன் நிறைவேற்றிக் கொண்டான், அந்த பொறுப்பை அவன் எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி அந்த பெண்மணி பேட்டி கொடுக்கக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னல்ல, தசாப்தங்களுக்கு முன்னல்ல, சஹாபாக்களுடைய வரலாற்றில் அல்ல, கடந்த வருடத்தில் பாலஸ்தீன பெண்களுடைய தியாக உணர்வை, இது போன்ற நூற்றுக்கணக்கான தியாக உணர்வுகளை பறைசாற்றக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை கடந்த வருடத்தினுடைய யுத்தகலத்திலே நம்மால் பார்க்க முடிந்தது. எனவே அன்பானவர்களே, அர்ப்பணிப்பில் தான் வரலாறுகள் செழிக்கிறது. பலஸ்தீனத்தினுடைய வரலாற்றை நாம் நினைவு கூறும் பொழுது இன்றைய வரைக்கும் அந்த பூமி உயிரோட்டமாக இருக்கிறது என்றால் அது அர்ப்பணிப்பினால்தான். எங்கே அர்ப்பணிப்புகள் இருக்கிறதோ, எங்கே தியாகங்கள் இருக்கிறதோ, அங்கே வரலாறுகள் செழிக்கும். ஒருபோதும் இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள், எண்ணிக்கையை கொண்டு முஸ்லிம் சமூகம் வெற்றி அடைந்தது என்கிற அந்த வரலாறு இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு இடத்தில் கூட நீங்கள் காட்ட முடியாது. அதற்கு நேர் எதிரான வரலாறுகள் நிகழ்ந்திருக்கிறது.
படைபலங்களும் ஆயுத பலங்களும் அதிகமாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் முஸ்லிம் சமூகத்திற்கு தோல்வி கிடைத்திருக்கிறது. இதுதான் இஸ்லாமிய சமூகத்தினுடைய வரலாறு. இஸ்லாத்தினுடைய வரலாறு என்பது எப்போதெல்லாம் எண்ணிக்கையில் மிக குறைவாக இருந்திருக்கிறார்களோ அர்ப்பணிப்புகளால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதைத்தான் வரலாறுகள் நமக்கு எடுத்துக் கூறுகின்றன. குர்ஆன் நான் துவக்கத்தில் ஓதி காட்டிய இறைவசனம், கம்மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ், எத்தனையோ சிறு கூட்டங்கள் அல்லாஹ்வுடைய பேருதவி கொண்டு அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களை எல்லாம் வீழ்த்தி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அந்த அற்புதமான வாக்குறுதி இன்றைய வரைக்கும் நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளைத்தான் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நான் இந்த இடத்தில் ஒரே ஒரு செய்தியை நினைவு கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு பாலஸ்தீனத்தினுடைய நிகழ்வை நாம் கடந்த வருடத்திலே நினைவு கூர்ந்த அந்த நிகழ்விற்கும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது. மூன்றாவது செய்தியாக இதனை நாம் நினைவு கூற வேண்டும். முதலாவது, பாலஸ்தீனத்தினுடைய அந்த புனிதத்தை நாம் ஒரு பொழுதும் மறந்துவிடக் கூடாது, அதனை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த மக்கள் செய்கிற அர்ப்பணிப்புகள் அது நினைவு கூறப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். இதர உலகத்திலே இருக்கிற சுகபோக வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லாஹ்வை மறந்து கொண்டிருக்கிற சத்திய விசுவாசிகளுக்கு, அடியார்களுக்கு அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளும் ஒரு மிகப்பெரிய பாடங்களாக இருக்கின்றன. பாட புத்தகங்களை, உலகத்திலே அர்ப்பணிப்பிற்கான பாட புத்தகங்களை முஸ்லிம் சமூகத்திற்கு எடுத்துக் கூறுவதாக இருந்தால் அதற்கு பாலஸ்தீன பூமி ஒன்று போதுமானது. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி இங்கே ஒரு சில சகோதரர்கள் பரிமாறிக்கொண்டது, உணவை தயவு கூர்ந்து வீணாக்கிவிட வேண்டாம், உணவுப் பொருட்களை வீணாக்கிவிட வேண்டாம், எவ்வளவு தேவையோ அவ்வளவு நாம் எடுத்துக் கொள்ளலாம், தேவையற்றதை தேவையுள்ளவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துவோம். நம்முடைய தட்டுகளிலே கூட உணவை சாப்பிடுவதற்கு முன்னால், நோன்பு திறப்பதற்கு முன்னால் நிறைய வேணும் என்கிற ஆசை அது எல்லோருக்கும் இயல்பானது. ஆனால் உணவுப் பொருளை நீங்கள் பிஸ்மில்லாஹ் என்று ஒரு பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு விட்டால் அதிலே கிடைக்கிற மனநிறைவு அல்லாஹ் கொடுப்பது. அங்கே அதற்கு மேல் தேவைப்படாது. ஒரு மீட்டர் தண்ணீரை குடித்து விட்டால் போதும் என்ற ஒரு நிலை வந்துவிடும். ஆனால் அதையும் தாண்டி வைக்கப்பட்டு விட்டதே என்பதற்காக வயிறு உடைக்க சாப்பிடுகிற ஒரு சூழல் தான் இன்றைக்கு நம்முடைய யதார்த்த சூழல்கள் எல்லாம். ஆனால் எத்தனையோ பேர் இன்றைக்கும் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ மக்கள் பெரித்தம்பளங்கள் இல்லாமல் இருக்கிற சூழல்கள் உண்டு. வகை வகையான கனிவர்க்கங்கள் இல்லாத சூழல்கள் உண்டு. எனவே இவற்றையெல்லாம் கவனத்திலே கொண்டு உணவை வீணாக்க கூடாது என்கிற அந்த செய்தியை நாம் பரிமாறிக்கொண்டோம். அங்கே இருக்கிற நிகழ்வுகள் ஒன்றுமே இல்லை, உணவே இல்லை என்றாலும் கூட அர்ப்பணிப்புகள் தான் அவர்களை முன்னேற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். மூன்றாவது செய்தியாக அவர்களை பற்றி நாம் நினைவு கூற வேண்டியது, காலங்கள் மாறி மாறி வரும், அது அர்ப்பணிப்புகளால் தான் மாறி வரும். சகோதரர்கள் கொஞ்சம் நெருக்கமா வந்துருங்க. கீழே இடங்கள் இல்லைன்னா இருந்து மேல போய்க்குங்க, அங்கே மைக் இருக்குதுல, அதனால இங்கேயே நின்று நீங்க சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் நெருக்கமா வந்துருங்க. கீழே இடம் இல்லைன்னா மேல போய் வந்துட்டா ராகத்தாக பயன் கேட்கலாம். அன்பானவர்களே, அந்த அடிப்படையில் மூன்றாவது செய்தியாக நாம் நினைவு கூற வேண்டியது, காலங்கள் என்பது மாறி மாறி வரும். கடந்த ரமலான் முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய வேதனையையும் வழிகளையும் கொடுத்தது என்றால் இந்த ரமலான் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரேலிய நகரங்கள், இஸ்ரேலிய பூமி, அந்த யூதர்கள் ஆக்கிரமித்த அந்த பூமியினுடைய நிலையும், அங்கே ஏற்படக்கூடிய மரண ஓலங்களும், இதை கண்டு ஒரு முஸ்லிம் ஒருபோதும் மகிழ்ச்சிப்படுவது என்பது அவனுக்கு இலக்கல்ல. ஆனால் அதை கொண்டு இறைவனுடைய ஏற்பாடுகளை சிந்திப்பதும், இறைவன் எப்படியெல்லாம் அவனுடைய வல்லமைகளை காட்டிக் கொண்டிருக்கிறான் என்பதை உணர்வதும் தான் இங்கே நோக்கமே தவிர அங்கே மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை பார்த்து சிரிப்பதல்ல. ஒருபோதும் அதை ஒரு முஸ்லிம் செய்யவே மாட்டான். அங்கே அவன் நினைவு கூறுவது எதை தெரியுமா? இதே நிலைதான இங்கே பாலஸ்தீனத்திலே ஏற்பட்டது, இதே நிலைதான இங்கே பச்சிளம் குழந்தைகளுக்கு ஏற்பட்டது, இதே மரண ஓலங்கள் தான் இங்கே ஏற்பட்டது, இதை விட பன்மடங்கு ஏற்பட்டது அல்லவா? இங்கே வழிகள் இப்பொழுது புரிகிறதா இல்லையா? இதுதான் அசத்தியத்தோடு ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டால் அது எவ்வளவு பெரிய சர்வாதிகாரியாக இருந்தாலும் அவன் கடைசியிலே சந்திக்கக்கூடிய நிலை இறைவனுடைய ஏற்பாட்டில் இப்படித்தான் இருக்கும் என்பதை உணரக்கூடிய நிலைகளை அல்லாஹ் தஆலா இங்கே ஏற்படுத்தி கொடுத்ததை பார்க்கிறோம். எல்லாம் மாறி வரும். கடந்த பல உரைகளிலே இந்த செய்தியை உங்களோடு நான் பரிமாற்றி இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித பூமியை விட்டுவிட்டு ஹிஜ்ரா என்கிற அடிப்படையில் மதீனாவை நோக்கி வருவார்கள் அல்லவா? அப்படி வரும் பொழுது அவர்கள் நிச்சயமாக இந்த பூமியிலே திரும்ப நான் வர வேண்டும் என்கிற முனைப்போடு சென்றார்கள். 8 வருடத்திற்கு பின்னால் அல்லாஹ் ஃபத்ஹ் மக்காவை கொடுத்தான் என்பது வரலாறு. அங்கே 8 வருடங்கள் தேவைப்பட்டது.
கடந்த வருடத்திலே செய்தியை பரிமாறிக்கொள்ளும் போது கூட நினைவு இருக்கிறது. அதே போன்ற ஒரு மாற்றங்கள் நீண்ட நெடுங்காலமாக போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற, மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற அந்த மக்கள் நிச்சயமாக மறுபடியும் அதனை காண்பார்கள். அது நடக்கும் என்று சொன்னோம், விரைவில் அது நடக்கும் என்று சொன்னோம், வருடங்களை குறிப்பிடவில்லை. ஆனால் ஒரு வருடத்திற்கு பின்னால் நம்முடைய மனங்கள் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஆறுதலையும், இறைவன் நிச்சயமாக எத்தனை பெரிய சோதனைகளுக்கு பின்னாலும் மாற்றங்களை இந்த உலகத்தினை நிகழ்த்துவான், இழப்புகளுக்கு பின்னால் கஷ்டங்களுக்கு பின்னால் நிச்சயம் ஒரு லேசி இருக்கிறது என்கிற அந்த சத்திய வார்த்தைகள் இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே இறைவனுடைய அந்த வல்லமைகள் உள்ளளவும் அது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும் என்கிற அந்த ஒரு ஆறுதலான நிலையை ரமலான், புனித ரமலானிலே அல்லாஹு தஆலா ஈரானுடைய மக்களின் வழியாக கொடுத்துக் கொண்டிருக்கிறான் என்றால், அன்பானவர்களை, இதுதான் சத்தியத்திற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெற்றிகள். அல்லாஹ் அந்த மக்களுடைய பாதங்களை பலப்படுத்த வேண்டும் என்கிற அந்த பிரார்த்தனைகளையும் புனித ரமலானிலே நாம் எப்பொழுதும் நினைவிலே கொள்ள அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பானவர்களே, குர்ஆன் சொல்வது போல மக்கள் மத்தியிலே நாட்களையும் காலங்களையும் மாறி மாறி வரச் செய்வது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. குர்ஆனில் அல்லாஹ் நீங்கள் உஹது போர்க்களத்திலே உங்களுக்கு வேதனையும் காயங்களும் ஏற்பட்டு விட்டது என்று கவலைப்பட வேண்டாம். காலங்கள் மாறி மாறி வரும். இதே போன்ற காயங்களும் வேதனைகளும் பதிலே அவர்களுக்கு ஏற்பட்டது. இனி அடுத்தும் அது மாறி மாறி வரும். அல்லாஹ் காலங்களை மாறி மாறி வரச் செய்வதை தன்னுடைய வடமையாக வைத்திருக்கிறார். ஒருபோதும் சத்திய விசுவாசிகள் தங்களுடைய ஈமானிலே குறைபாடு இல்லாமல் உறுதியான நம்பிக்கையோடு அவர்கள் தங்களுடைய செயலாக்கங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும், அர்ப்பணிப்புகளை முன்னெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இது போன்ற வரலாறுகள் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. எனவே இந்த அடிப்படையில் பாலஸ்தீன பூமியை நினைவு கூறுவதும் அந்த மக்களை நினைவு கூறுவதும் தான் இந்த ரமலானுடைய கடைசி ஜுமாவாக, புதுசு தினமாக இருக்கிற இந்த நாளினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இங்கே இறுதியாக 2 விஷயங்கள் நம்முடைய கடமைகளாக இருக்கின்றன. பாலஸ்தீன மக்களை, மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி உலகளவிலே ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கான முன்னெடுப்பை, முன்மாதிரியை இந்த உலகத்திலே நிகழ்த்திக் கொண்டிருக்கிற அந்த புண்ணிய பூமியை பற்றி நினைவு கூறக்கூடிய இந்த தருணத்தில் இதர உலகத்திலே வாழக்கூடிய இதர முஸ்லிம்களுடைய அவர்களின் மீது, அவர்களுடைய தோள்களின் மீது சுமத்தப்பட்டிருக்கிற 2 பெரும் கடமைகள் இருக்கிறது. ஒன்று, அந்த வரலாறுகளை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறது. வரலாறுகளை நாம் எப்பொழுதெல்லாம் மறந்து போகிறோமோ அப்போதெல்லாம் அந்த சமூகம் அழிவதற்கு தயாராக இருக்கிறது என்று பொருள். எனவே வரலாற்றை, கடந்த காலத்தினுடைய இப்பொழுது வரைக்கும் அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கிற அடிப்படையில் வரலாற்றை நாம் நினைவு கூற வேண்டும். வரலாற்றிலே மாற்றத்தை ஏற்படுத்தித்தான் இன்றைக்கு யூதர்களாக இருக்கட்டும், யூதர்களுடைய வரிசையிலே இருக்கிற இன்றைய வரைக்கும் இருக்கிற நம்முடைய நாட்டை ஆக்கிரமித்திருக்கிற சன்பரிவார சக்திகளாக இருக்கட்டும், அவர்கள் அத்தனை பேருமே வரலாற்றை மாற்றி அமைத்துத்தான் தங்களுக்கு கீழ் பலரையும் அடிமைத்துவமாக மாற்றி இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இப்பொழுதும் கூட ரமலானை டார்கெட் பண்ணிதான் எல்லாம் நடக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் ரமலான் பெரும் சவாலாகத்தான் இருக்கும். இது யாருடைய வரிசையில வந்தது? யூதர்களுடைய வரிசையில வந்தது. யூதர்கள் ரமலானை டார்கெட் பண்ணி ஏன் பிரச்சனைகளை உண்டாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு செய்தியை சொல்லி நாம் நிறைவு செய்வோம். அவர்கள் பாஸ்ஓவர் பெஸ்டிவல் என்கிற ஒரு விழாவை முன்னெடுப்பது அவர்களுடைய வழமை. இந்த பாஸ்ஓவர் பெஸ்டிவல் எதை நினைவு கூர்வது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செங்கடலை கடந்து யூதர்களை காப்பாற்றி வந்த அந்த நிகழ்வை நினைவு கூறக்கூடிய விதத்திலே தான் இந்த பாஸ்ஓவர் பெஸ்டிவல் என்பதை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். வருடா வருடம் அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய அந்த காலம் என்பது ரமலானுடைய காலம். அந்த பெஸ்டிவலை கடைபிடிக்கிறோம் என்கிற பெயரிலே தான் பல்வேறு வரம்பு மீறிய செயல்களை முஸ்லிம்களின் மீது கட்டமைத்து விடுவது, மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நிறைய கட்டுப்பாடுகளை விதிப்பது, தங்களுடைய கட்டுப்பாடுகளை முஸ்லிம்களின் மீது மிக அதிகமாக மூர்க்கத்தனமாக ரமலானிலே கடைபிடிப்பது, அவர்கள் எல்லாம் கடந்துதான் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே 1000 மக்கள் அங்கே ஒன்று கூடி அவர்கள் 2000 பேர் கட்டுப்பாட்டை விதித்தால் தராவிலே 75,000 மக்கள் அங்கே ஒன்று கூடுகிறார்கள். லட்சக்கணக்கிலே ஒன்று கூடுகிறார்கள். உயிர் பயத்தை எல்லாம் கடந்து, அங்கே உயிர் பயம் தான் கிடையாது, எல்லா தியாகங்களுக்கும் தயாராகி வணக்க வழிபாட்டை நிறைவேற்றக்கூடிய நிலை வருடா வருடம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பாஸ்ஓவர் பெஸ்டிவல் என்பது நடக்க வேண்டிய தினம் எது தெரியுமா? உண்மையில் அவர்கள் அதை கொண்டாடுவதற்கான சரியான தினம் முஹர்ரம் 10வது நாள்.
முஹர்ரம் 10வது நாள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூத சமூகத்தை அழைத்துக் கொண்டு செங்கடலை கடந்து வந்த அந்த நிகழ்வு என்பது முஹர்ரம் நாள் 10வது தினத்திலே நடந்ததுதான். அந்த அடிப்படையிலே தான் ஆஷூராவுடைய வரலாற்றை நாம் நினைவு கூறுகிறோம், நோன்பு நோக்கிறோம், 2 நாட்களை சுன்னத்தாக கடைபிடிக்கிறோம். நாம் இது அவர்கள் நினைவு கூற வேண்டிய நேரம் முஹர்ரமுடைய காலம். ஆனால் அதை அப்படியே மாற்றி யூத காலண்டரின் அடிப்படையில் நாங்கள் நினைவு கூற வேண்டிய காலம் இந்த ரமலானுடைய காலம்தான் என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை அவர்கள் முன்னெடுத்து தகவலின் அடிப்படையில், அந்த பொய்யின் அடிப்படையிலே தான் ரமலானை அவர்கள் அந்த பெஸ்டிவலை கொண்டாடுவதற்கான காலமாக வைத்திருக்கிறார்கள். அதை கொண்டு முஸ்லிம் சமூகத்தை நிறைய நெருக்கடிகளுக்கு ஆளாக்குகிறார்கள். இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களும் கூட ரமலான பேசும் எத்தனையோ பிரச்சனைகளை உள்ளடக்கிய கடந்த கால வரலாறுகள் ஒவ்வொரு வருட ரமலானிலேயும் நம்மால் பார்க்க முடியும். எல்லா முஸ்லிம்களையும் மையமாக கொண்டது. இங்கே நாம் சொல்ல வருவது வரலாறுகள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வரலாற்றினுடைய ஒவ்வொரு பக்கங்களையும் மிக நுணுக்கமாக நாம் அறிந்து கொண்டு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதனை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்கிறது. அது பாலஸ்தீனத்துடைய வரலாற்றிலே முஸ்லிம் சமூகம் மிக அதிகமாக கடைபிடிக்க வேண்டும். முதலாவது. இரண்டாவது, முஸ்லிம் சமூகத்தின் மீது உள்ள மிக முக்கியமான பொறுப்பு அந்த மக்களுக்காக எப்பொழுதும் பிரார்த்தனை செய்வது. போர் நடந்தால் நடக்கிறது, நடக்கவில்லை, எப்பொழுதும் அந்த மக்களுக்காக, அந்த மக்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவதற்காக, அந்த மக்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அருளையும் உதவியையும் கண்கூடாக இறக்குவதை அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்தி அந்த மக்களுக்காக மன்றாட வேண்டிய கடமை உலகத்திலே இருக்கிற அத்தனை விஷயங்களின் மீதும் சுமத்தப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பு என்பதை, கடமை என்பதை நாம் எல்லோரும் நினைவு கூற வேண்டும். எனவே வரலாற்றை பசுமையாக்குவதும் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வதும் என்பதையும் இங்கே நாம் அந்த மக்களுக்காக செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகள் என்பதை கடைசியாக நினைவு கூர்ந்து, புனித ரமலானுடைய மாதத்தில் குதுசுடைய தினத்தை நினைவு கூறக்கூடிய இந்த நன்னாளில் அந்த மக்களுக்கு, பாலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் எல்லா விதமான வெற்றிகளையும் உறுதியான ஈமானையும் எல்லா காலங்களிலேயும் அல்லாஹ் நிலையாக தந்து அருள் புரிவானாக. அல்லாஹ் அந்த மக்களுடைய பாதங்களை ஸ்திரப்படுத்துவானாக. அந்த மக்களை மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் யூத நசாராக்களுடைய அந்த பயங்கரவாத ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக, அவர்களுடைய கொடுங்கோன்மைக்கு எதிராக எங்கெல்லாம் மக்கள் தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்து பல்வேறு போர்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ, போர்க்களங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் அவர்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவானாக. குறிப்பாக ஈரானிய மக்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த முயற்சிகளுக்கு அல்லாஹ் பரிபூர்ண வெற்றியை அல்லாஹ் அவர்களுக்கு நிறைவாக தந்து அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.